அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் 16 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் புகை மூட்டமாக காணப்படுகிறது. இது குறித்த செய்தி அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் கடந்த 16 மணி நேரமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குப்பை கிடங்கில் பற்றிய தீயை அணைக்க முடியாமல் திணறி வரும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கு தீ விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப 16 மணி நேரமா இந்த தீயை அணைக்க முடியாம தீயணைப்பு வீரர்கள் போராடிட்டு வராங்க. தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் 55 வார்டுகள் உள்ளன. இந்த 55 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் ராமையன்பட்டியில் குப்பை கிடங்காக வைக்கப்பட்டு அங்கு சேகரித்து வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆடி மாதம் காத்து வருதோ இல்லையோ, இந்த குப்பை மேடுகள் ஆடி மாதத்தில் எரியக்கூடிய சூழ்நிலை தான் நிலவி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் துவக்கத்திலேயே இந்த குப்பை மேடு என்பது தற்போது தீப்பிடித்து எரியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென இந்த பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீ ஏற்பட்டதன் காரணமாக அது அடுக்கடுக்காக மளமள காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக அடுத்தடுத்து இந்த தீ பரவியதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே தற்போது புகை மண்டலமாக காட்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த அன்னை வேளாங்கண்ணி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அந்த கிராமங்கள் சுற்றியுள்ள வீடுகளில் முழுவதுமே அந்த காற்றின் வேகம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக புகை மண்டலமாக காட்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் அந்த வீடுகள் அனைத்தும் பெரும்பாலான அந்த வீடுகள் முழுவதுமே அங்கிருந்த பொதுமக்கள் வெளியேறிவிட்டு வேறு ஒரு பகுதிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நேற்று இரவிலிருந்தே தங்கள் குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு விட்டு மற்ற இடங்களில் நேரடியாக நம்ம விடுதிகளில் சென்று தங்களுடைய லாட்ஜில் தங்கியிருக்கக்கூடிய சூழலில் தான் பொதுமக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தமிழக அரசுக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த பகுதியில் இந்த குப்பை கிடங்கில் ஏற்படக்கூடிய தீயில் ஏற்படக்கூடிய காரணமாக அந்த பகுதியில் பொதுமக்கள் வாழ முடியாத சூழ்நிலையாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தங்கள் குழந்தைகளை கூட இந்த பகுதியில் இருந்து தங்களுடைய வேறு ஒரு இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. பல வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேறி வேறு அவர் உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லது விடுதியில் தங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பகுதியைச் சேர்ந்த பாலா நம்மிடம் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் பாலா, சொல்லுங்க, எப்படி உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? என்ன மாதிரியான நிலைமை இருக்கு? தொடர்ந்து நேற்று மாலையிலிருந்து இந்த மாதிரி தீ பிடிக்கி ஃபுல்லா புகை மண்டலமா இருக்கு, எப்படி இருப்பது? அதாவது இந்த கிட்டத்தட்ட இந்த ஆணி மாத கடைசி காலம், அதாவது ஜூன் கடைசிலேருந்து ஜூலை மாசம் இந்த டைம் வந்தாச்சுன்னா எங்க தங்கறதுக்கு நாம ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாங்க வந்துருவோம். ஏன்னா மேக்சிமம் இந்த புகை மண்டலங்கிறது எங்களுக்கு என்ன அத்தியாவசிய ஒரு பழகி போன ஒரு பெரிய கொடுமையாகத்தான் இது பார்க்க வேண்டிய நிலைமை. என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு இதுக்காகவே ஒரு தடவை சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணி இதுக்கு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். ஆனாலும் இதற்கு தகுந்தாற் போல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது மிகப்பெரிய வேதனையா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு மக்கள் இந்த பகுதியில் குடியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது. இப்ப இந்த புகையினோட புகை அணைச்சிட்டா மட்டும் போகும் அப்படிங்கறது கிடையாது. இப்ப இதுல இருந்து நாம சுவாசிச்சதனுடைய விளைவு நம்ம உடம்புல கண்டிப்பா இருக்கும். இதனால நிறைய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இந்த புகையினோட தாக்கத்தை தாங்கக்கூடிய தன்மை. ஏன்னா பல வகையான குப்பைகள் அங்க கொட்டியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு குப்பைகள்னால இந்த எரியக்கூடிய இந்த புகையை சுவாசிக்கிறதுனால பெரிய உபத்திரவம் தான் ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இதனால பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. ஆனா இங்க குடியிருக்கக்கூடிய மக்களை கருத்துல கொண்டு இந்த அரசு இதுக்கு என்ன செய்யணும், தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும் கண்டிப்பா. ஏன்னா சொந்த வீடு கட்டிட்டு வந்தாச்சு, இப்ப வாடகை வீடா காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்ப நேற்று கொளுத்தி விட்டாங்க, எல்லாருமே ஆளாளுக்கு நெஞ்சிருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு பெயர்ந்து போயாச்சு. இப்போ சொந்த வீடு இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போறவங்க போயாச்சு, இல்லாதவங்க வாடகை வீடு இந்த மாதிரி குடித்தனம் போறவங்களும் எல்லாரும் காலி பண்ணி போயிடுச்சோம்லாம். நான் குழந்தையில கூப்பிட்டுட்டு ஒரு விடுதியில போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிருச்சு. ஒரு விடுதியை நாங்க தங்கியிருக்கோம் அப்படின்னா இப்ப 2000-3000 பணம் கொடுத்து நம்ம ஒரு விடுதியை பார்த்து தங்கியிருக்கணும். இந்த புகை எவ்வளவு நாள் சரியாகும் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப இது 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அப்ப இது காலங்கள் நீடிக்கக்கூடிய அந்த தொடர்ந்து போகக்கூடிய சமயத்துல அது வரைக்கும் நாங்க இன்னொரு இடத்த நம்பி இன்னொருத்தரை தேடி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்ப குழந்தைகளுக்கு பரீட்சை நேரம், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகள் இருக்கு. இன்னையோட போறதில்லை. இந்த புகையினோட தாக்கம் இவங்க அணைச்சாலுமே குறைஞ்சபட்சம் இந்த புகையை ஒரு வார காலமாவது நாங்க இதை சுவாசிச்சுட்டு தான் இருக்கணும். இதனுடைய விளைவை நாங்க இன்னும் ஒரு மாதம் 2 மாத காலம் எங்களுடைய சரீரத்துல எங்களோட உடம்புல இதுக்குண்டான வியாதியா நாங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால கண்டிப்பா இதுக்குன்னு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்த ஆண்டாவது இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்காம அரசு எங்களுக்கு நல்லெண்ண செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
இல்ல குறிப்பாக இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளோ இல்ல வேற யாரையா தொடர்பு கொண்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீ என்பது புகை மண்டலமாக காய்ச்சிருக்கு, தீ பிடிச்சிட்டு இருக்கு, தீ அணைக்க முடியாம இருக்காங்க. இது தொடர்பான எதுவும் தகவல் சொல்லியிருக்கீங்க? இல்ல நேற்று எங்க சங்கத்தின் சார்பாகவும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று தாசில்தார் இருந்து கலெக்டர் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நேற்று கலெக்டரே மேக்சிமம் வந்து இது வந்து பார்வையிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நமக்கு சாலை மறியல் பண்ணி இதை வந்து ஒரு அடையாளப்படுத்தி இருக்கோம். அப்படி இருந்து மீண்டும் இது நடக்குது அப்படின்னா இது வந்து அலட்சிய போக்க வந்து காட்டுறதாகத்தான் எங்களுக்கு தெரியுது. நிச்சயமாக நீங்க நேரடியாவே கேட்கலாம். பொதுமக்களுடைய குறைகள் என்பது இதுதான். குறிப்பாக ஐயா சொல்லுங்க ஐயா, ஒவ்வொரு ஆண்டும் இதே போல வந்து இந்த பகுதியில் தீயை பிடித்து எறிவது வழக்கமா இருக்கு. புகை மண்டலத்தில் நீங்க அந்த மாசம் முழுவதும் குறிப்பாக இன்னும் ஒரு வாரம் முழுவதும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்க குழந்தைகள்ல எங்க அழைத்து கொண்டு போயிருக்கீங்க? அரசு என்ன செய்யணும்? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நாங்கள் குடியிருக்கோம். இப்போ சமீப காலமாக வந்து இது இந்த கொடூரமான விஷயத்தில் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடலாமாங்கிற சூழலை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ச்சி அரசுக்கும் இந்த நம்ம சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கைகள் நிறைய வச்சிருக்கு. ஆனால் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. வருடம் இதே பிரச்சனை. நாங்கள் வந்து வெளியே தான் தங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 5 நாளும் ஆகும், 10 நாள் ஆகும் இது அமைக்கிறதுக்கு. அதனால் அரசு வந்து உடனடியாக இந்த குப்பைகளை வந்து அகற்றணும், இல்லை மாற்றப்படணும். அது எங்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே நாங்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ள இருக்குது. அதனால கொஞ்சம் தமிழக அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இந்த 3மே உடனடியாக இந்த பகுதி மக்களை காக்கணும் வேண்டி கேட்டுக்கிடுறோம். இல்ல குறிப்பா இப்ப நாங்களே பார்க்க ஒரு 5 நிமிடம் கூட நிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. குறிப்பா நீங்க இந்த பகுதியில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த மூச்சுத்திணறல் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் புகை மண்டலமாவே காய்ச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? மாநகராட்சிக்கு என்ன சொல்றீங்க? மாநகராட்சி நிர்வாகத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, குழந்தைகள் வந்து இன்னைக்கு பரீட்சை நடக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு கூட இங்கே இருக்கோம். இல்லைன்னா நேரத்தையே நாங்கள் காலி பண்ணி போயிருப்போம். போயிட்டு 10 நாள் கழிச்சு நாங்கள் வர வேண்டிய சூழலா இருக்கு. மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இது உடனடியாக இதை சரிப்படுத்தணும். அதே போல வந்து குழந்தைகள் பாதுகாக்கணும். அதே போல வந்து இங்க வந்து மருத்துவ ஒரு முகாம் நடத்தணும் கேட்டுக்கொள்றோம். நிச்சயமாயா நீங்க நேரடியாக பாருங்க, நம்மளோட ஒளிப்பதிவாளர் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அது புகை மண்டலமாகவே காட்சிகளை அளித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த பகுதியில் தான் பொதுமக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையாகவும் இருந்து வருகிறது. தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை இந்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்த பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றுதான் பொதுமக்கள் தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற புகை மண்டலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இங்கு பல்வேறு குடியிருப்பு வீடுகளில் உள்ள வீடுகளில் கூட அந்த வீடுகளை காலி செய்துவிட்டு பூட்டை போட்டுவிட்டு அவர்கள் பொதுமக்கள் தங்களுடைய வேற பகுதிக்கு நகர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்க பாருங்க, இது போன்ற பல்வேறு இடங்களில் உள்ள வீடுகளில் பூட்டை போட்டுவிட்டு தங்களோட உறவினர் வீட்டுக்கோ அல்லது அவர்கள் மற்ற விடுதிக்கோ தங்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. இது போன்ற மாநகராட்சி நிர்வாகம் என்பது தொடர்ந்து பல முறை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த ஆண்டு சாலை மறியல் போராட்டத்திலெல்லாம் ஈடுபட்டு இதற்கு மிக கடுமையாக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். குறிப்பாக அவர்களுக்கான ஒரு ஐயம் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் சரியாக இந்த குப்பை கிடங்கு என்பது தீப்பிடித்து எறிவதன் மூலமாக இதில் பல்வேறு சந்தேகத்தையும் அந்த பொதுமக்கள் எழுப்பியுள்ளார்கள். குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்தில் உள்ள ஊழியர்களை இது போன்ற தீ வைக்கிறார்களா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது உண்மை நிலையை கண்டறியப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த பகுதியை முற்றிலுமாக காலி செய்துவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் உடனடியாக வேறு பகுதிக்கு சென்று விடலாம். ஆனால் நாங்கள் நிரந்தரமாக சொந்த வீடை கட்டிவிட்டு இது போன்ற தங்களுடைய அவல நிலையில் ஈடுபட்டுக் கொண்டு வருவதாகவும் இது போன்ற ஒரு வாரத்திற்கு இது போன்ற இந்த இடங்களில் வந்து புகை மண்டலமாக காட்சியளிப்பதன் மூலமாக நாங்கள் விடுதியில் தங்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருவதாகவும் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைக்காமல் இருக்கிறது. இனியாவது மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் இவர்களுக்கான நிரந்தரமான தீர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.